உண்மையை சொல்லட்டுமா? இட்டாச்சியோட கதை என்னங்கறத நீ தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இல்லன்னா கண்டிப்பா உனக்கு எதுவுமே புரியாது. போருங்கிறது ஒரு பெரிய நரகம். அந்த நரகம் தான் அவன் ஒரு பெரிய தைரியசாலியா மாத்துச்சு. அதனாலேயே ஊரோட நிம்மதியும் சமநிலையும் முக்கியங்கிறது அவனுடைய ஆழ் மனசுல பதிய ஆரம்பிச்சது. ஊருக்கு விசுவாசமா இருக்க ஆரம்பிச்சா இட்டாச்சி. ஆனா அவங்க அவனுடைய விசுவாசத்தை தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு மிஷன்ல அவனை ஈடுபடுத்தினாங்க. அந்த மிஷன் என்னன்னா, உச்சியா கிளான்ல ஒருத்தர் விடாம எல்லாரையும் அழிக்கிறது. அது எவ்வளவு பெரிய கஷ்டம்ங்கிறது வார்த்தையால சொல்ல முடியாது. இந்த மிஷனை பத்தி கேட்டதுக்கு அப்புறம் அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு தெரியுமா? வேற வழியே இல்லாம இந்த முடிவெடுக்காம தள்ளப்பட்டான். இத்தனை நாளா தான் பார்த்து பழகின அத்தனை பேரை அவன் கையாலேயே கொல்லணுங்கிற அந்த சூழ்நிலை எவ்வளவு மோசமானதுன்னு தெரியுமா? இட்டாச்சி அவன் மனச கல்லாக்கிக்கிட்டு தான் கிளான தான் கையாலேயே கொல்லணுங்கிற முடிவுக்கு அவன் தள்ளப்பட்டான். இதனால உச்சியா அவன் வெறுத்தான்னு கிடையாது. அவன் கடமையை மட்டும்தான் செஞ்சான். எல்லா பழியும் தன் தோள் மேல சுமந்தான். யாருக்குமே இட்டாச்சி எடுத்த முடிவையோ அவன் செய்த தியாகங்களையோ கேட்க தகுதி கிடையாது. எல்லா பழியும் அவனே எடுத்துக்கிட்டு தான் வளர்ந்த ஊர்ல இருந்து தப்பிச்சு போய் தான் ஊருக்கு ஆபத்தா இருந்த அக்காட்சிக்கு கவனிச்சுக்கதான் அவன் அக்காட்சிக்கே வந்து சேர்ந்தான். உனக்கு தெரியுமா?